செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆம்னி பேருந்துகளை கோயம்பேட்டிலிருந்து இயக்க அனுமதிக்க வேண்டும் என உரிமையாளர்கள் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காண்டிபன் இணைப்பில் இருக்கீங்க. முழு விவரம். கனிமொழி, ஏற்கனவே இன்றுடன் ஆம்னி பேருந்துகள் கோயம்பேடிலிருந்து இயக்கப்படுவதை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது என அரசு தரப்புல தெரிவித்திருந்தாங்க. இன்று காலையில் கூட அமைச்சர் சேகர்பாபு செய்தியாளர்களை சந்திக்கும் போது இந்த தகவலை தெரிவித்திருந்தார். அதே நேரத்தில் ஆம்னி பேருந்துகளை கோயம்பேடிலிருந்து இயக்க அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பாக கோரிக்கை வலுத்துள்ளது. குறிப்பாக கிளாம்பாக்கத்தில் ஆம்னி பேருந்துகளை நிறுத்தி வைப்பதற்கு வெறும் 144 பேருந்துகளை மட்டும் நிறுத்தி அங்கிருந்து இயக்குவதற்குண்டான ஏற்பாடு மட்டுமே செய்யப்பட்டிருக்கிறது. ஆம்னி பேருந்துகளை முழு அளவில் அங்கு நிறுத்தி இயக்குவதற்குண்டான ஏற்பாடு இதுவரை செய்யப்படவில்லை என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சென்னையிலிருந்து நாங்க நாள் ஒன்று சராசரியா 850 ஆம்னி பேருந்துகளை இயக்கிக் கொண்டிருக்கிறோம். அதுவே விடுமுறை தினங்களுக்கு முன்பாக இயக்கக்கூடிய பேருந்துகள் 1250 பேருந்துகளை ஆம்னி பேருந்துகளை இயக்குகிறோம். அது மட்டும் இல்லாம பண்டிகை காலங்கள்ல பொங்கல், புத்தாண்டு, தீபாவளி போன்ற பண்டிகை நாட்கள்ல அது குறைந்தபட்சம் 1600 பேருந்துகளை சென்னையிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு இயக்கி வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் சொல்றாங்க. இத்தனை பேருந்துகளையும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைத்து இயக்குவதற்குண்டான போதுமான இடவசதி ஏற்படுத்தி தரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது தொடர்பாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த பேருந்துகளை நிறுத்துவதற்கு இடவசதி இருக்கிறதா என்ற கேள்விக்கு இதுவரைக்கும் அவங்க தரப்புல எந்தவித பதிலும் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதே இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, ஆம்னி பேருந்துல பாத்தீங்கன்னா பயணிகள் பயணிப்பதற்கு குறைந்தது ஒரு 30 நாள்ல இருந்து அதிகபட்சமா 90 நாட்களுக்கு முன்பாக முன்பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கோயம்பேடிலிருந்து பயணிப்பதற்காகத்தான் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை கிளாம்பாக்கம் கொண்டு சென்று நாங்கள் பேருந்துகளை இயக்குவது சாத்தியக்கூறுகள் அற்றது என்று உரிமையாளர்கள் தரப்புல குறிப்பிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ரிசர்வ் செய்துள்ள பயணிகள் இதனால கடும் பாதிப்பு அடைந்திருப்பதாகவும், இதே நேரத்தில் இந்த விவகாரத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலையிட்டு உடனடியாக இந்த ஆம்னி பேருந்து விவகாரங்கள் அந்த கிளாம்பாக்கத்தில் நிறுத்தி வைத்து இயக்குவதை தவிர்த்துவிட்டு கோயம்பேடிலிருந்தே இயக்குவதற்கு உண்டான ஏற்பாடை தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தரப்பிலிருந்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கனிமொழி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.